అలాగే మార్క్ 1:35. మార్కు 1:35 அல்லேலூயா. ஆண்டவர் காலையில எந்திரிச்சு போய் ஜெபிக்கிறாரு. దేవుడు పొద్దున్న లేచి ప్రార్థిస్తాడు. అలా ఇంకా பாருங்க. అంటే ఇక్కడ చూడండి. అందరూ ఇక్కడ చూడండి. అంటే ఇక్కడ చూడండి. హల్లెలూయా. హల్లెలూయా. அவர் காலையில எந்திரிச்சு போய் వనాంతరத்துல జెబిக்கிறாரு. పొద్దున్న లేచిపోయి అడవిలోగా ప్రార్థిస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஏசப்பாவே போய் என்ன பண்றாரு? பிதாவும் அவரும் ஒரு உருவம் உண்டாகணும், அந்த உருவம் கெட்டு போக கூடாது என்று என்ன பண்றாரு? டெய்லியும் போய் ஜெபிக்கிற தேவனா இருக்கிறாரு. ఏసప్పనే పిదా దగ్గర పోయి ఇద్దరు మనం కలెక్షన్గా ఉండాలి, ఒకే ఒత్తిమిగా ఉండాలని పోయి పొద్దున్న అడవిలో పోయి ప్రార్థిస్తాడు. காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த ஊரு இருந்து அந்த ஊரு, அந்த ஊரு இருந்து இந்த ஊரு நடந்தே போய் ஊழியம் பண்றாரு. ఈ ఊరు నుంచి ఆ ఊరు అనేసి పొద్దున్న ఇంకా మాసారు గంటే సేవకు చేస్తూనే ఉంటాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. நடந்து நடந்து கால் வலிக்குது. అయ్యో నడిసి నడిసి కాలు నొప్పి. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாமே, அவர் தூங்கல. కొంచెంసేపు నిద్రపోతామని అతను నిద్రపోలే. హల్లెలూయా. என்ன பண்ணாரு? பிதாவை தேடினாரு, அப்பாவை தேடினாரு, கடவுளை தேடினாரு. பிதாவினி తండ్రిని దేవుణ్ణి వెతుకుతానే ఉండే. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் பண்ணலாம், பகல் ஃபுல்லா ஓடலாம், அங்க போலாம் இங்க போலாம், ஆனா ராத்திரி நம்ம அவர் சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? పొద్దున్న అక్కడ ఇక్కడ సేవకు చేస్తామైనా నైట్ పోయి అతని సమూహంలో కూర్చొని ప్రార్థిస్తామా? வாசிங்க லூக்கு 5:16. లూకా 5:16. హల్లెలూయా. அவரு வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. అతడు వనాంతరంలో పోయి ప్రార్థించా. மத்தேயு 14:23. మత్తయి 14:23. யாரோ பேசுறாங்க. Sure, silent. Hallelujah. చాక్లెట్ క్యాన్సల్. படிங்க மத்தேயு 14:23. மத்தேயு ஜனங்களை அனுப்பி தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? எப்பா ஜனங்களை வந்துட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா பார்த்துட்டு, ஏசப்பா எனக்கு சுகம் வேணும், ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஏசப்பா எனக்கு ஜெபிக்கணும், ஏசப்பா எனக்கு வேணும் ஜனங்கள் எல்லாம் ஓடி வராங்க. ఏసప్పని చూసేసి జనాలంతా నాకు సుఖం కావాలని, నాకు బలం కావాలని, పిశాసులంతా పోవాలని దగ్గరికి వస్తాడు. హల్లెలూయా. ఏసప్పా என்ன பண்றாரு? ఆయన ఏసప్ప ఏం చేస్తాడు? நீங்க வரக்கூடாது, நீங்க எல்லாம் போங்கன்னு அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டாரு. ఇక్కడికి రావద్దండి, అంతా పోండా పోండా అని పంపించేసా. ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப போய் ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வனாந்தரத்துல போய் ஜெபிக்கிறாரு. నేను ఇప్పుడు ప్రార్థించాలనేసి పోయి వనాంతరంలో పోయి ప్రార్థించే యేసయ్య. హల్లెలూయా. హల్లెలూయా. அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? அது பிதாவை நோக்கி தேடுறாரு. దేవుడు అప్పుడు పిదావుని చూసి ఎదుగుతాడు. హల్లెలూయా. 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 அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? మనం ఏం చేయకూడదు? நம்ம பிசாசு ஓட்ட போறோம், நம்ம யாரிங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். పిశాసులు తొర్మేసిపోతాం, వేరే వాళ్ళ కోసం పోతాము. நம்ம பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். మనం భయంకరంగా జాగ్రత్తగా ఉండాలా. హల్లెలూయా. 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 நம்ம என்ன பண்ணணும்? మనం ఏం చేయాలా? நம்ம பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். భయంగా జాగ్రత్తగా ఉండాలా. ஆண்டவரே, దేవుడా என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க నా ஆண்டவரே. బిడ్డల్ని కాపాడుకో. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. నా బిడ్డల్ని కాపాడుకో దేవా. హల్లెలూయా. హల్లెలూయా. என் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. నా బిడ్డల్ని కాపాడుకో దేవా. என் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. నా బిడ్డల్ని కాపాడుకో దేవా. என் பிள்ளை மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. నా భార్యను కాపాడుకో దేవా என்று நாம ஜெபிக்கணும். మనం ప్రార్థియాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. புரிஞ்சா? అర్థమైన ஏன்னா ఏలంటే நம்மளுக்கு நாம ஜெபிக்காதபடி நம்ம போய் வேறங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. మనకి మనం ప్రార్థించకుండా వేరే వాళ్ళకాக ప్రార్థించకూడదు. எபேசியர் 6:10 10:18 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 6:10 இருந்து எபேசர் 6:10 வாசிங்க. படி 6:10 6వ అధికారము பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்கள். படிங்க.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயதினம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கு எஜமானன் ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 10 மேலதான் படிக்கணும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. பிசாசு கூட நம்ம சண்டை போட போறோம். పిశాసు దగ్గర జగడం చేస్తాము. அல்லேலூயா. హల్లెలూయా. பிசாசு கூட పిశాసుల దగ్గర சண்டை போட போறோம். அந்த பேய் அந்த பிலிசூனியத்தை நம்ம ஓட்ட போறோம். ఆ బెల్లిసూనని తొరుముతాము. அப்ப அது ஓட்டறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ఆ తొరుముకు ముందర మనం ఏం நம்மள చేయాలి? நம்மளே பாதுகாத்துக் கொள்ளணும். మమ్మల్ని కాపాడుకోవాలి. நம்ம குடும்பத்தை பாதுகாப்பு வழியில வச்சுட்டு தான் போகணும். మన కుటుంబాన్ని కాపాడుదారి పెట్టేసి పోవాలా? நம்ம அப்படியே போய் நம்ம அந்த பேய் பிசாசை ஓட்டனா அந்த பிசாசு என்ன பண்ணோம்? நம்ம குடும்பத்துல யாரு வீக்கா இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல யார் பலவீனமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிசாசு வந்து நம்ம குடும்பத்தை தாக்கும், நம்மளே தாக்கும். మనం కట్టుకుండా ప్రార్థన చేయకుండా పోయి మనం తొరిమిండామంటే మన కుటుంబాలు ఎవరు వీక్ గా ఉండారో వాళ్ళు పోయి ముట్టున్నారు. பாருங்க, நம்ம சோல்ஜர் நம்ம நாட்டுக்காக போர் பண்ணுவாங்க, మన దేశానికాக పోరాటం చేస్తారు. கையில ஒரு கன் இருக்கும், చేతిలో ఒక గన్ ఉంటుంది. ஆனா அவங்க பாதுகாக்கும்படியாக கையில ஒரு கேடை இருக்கும், వాళ్ళు కాపాడుకోవాలని ఒక కేడగమాన ஒரு ఉంటుంది, ஹெல்மெட் இருக்கும், ఒక టొప్పి ఉంటుంది, நம்ம ஒரு நல்ல அந்த ஷீல்டு இருக்கும். என்னதான் கத்தி வந்து குத்தினாலும் உள்ள போகாத மாதிரி அந்த ஷீல்டு போட்டுக்குவாங்க. ఒక సీల్ వేసింటారు. ఒక మన శరీరాన్ని కత్తి వచ్చి పొడిచినప్పుడు అది పొడకూడదని அந்த ஷூல நல்ல நல்ல கெட்டியான இரும்பு ஷூ போட்டுக்குவாங்க. బాగా గట్టిగుండే ఈ ఇనుము షూ వేసింటారు. హల్లెలూయా. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. దేవుడు మనకి అభిషేకం ఇస్తాడు. அது வந்து கத்திய மாதிரி, అది ఒక చాకా మారి, அது பிசாசு வெட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகும். అది పిశాసు నరికేక అవును. ஹல்லேலூயா. ஆனா அவன் நம்மள தாக்கும் போது நம்மள பாதுகாத்துக் கொள்ள நமக்கு என்ன வேணும்? கேடயம் வேணும். మద్దం వాడొచ్చి మమ్మల్ని ముట్టేదాడు, మనకు ఒక కేడగం కావాలా, அந்த ஹெல்மெட் நம்மளுக்கு வேணும். ఆ హెల్మెట్ కావాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம பிள்ளைகளே, நம்ம மனைவி பிள்ளைகளே நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். మన బిడ్డలకి భార్య కాగా మనం ప్రార్థించాలి. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் பேய் பிசாசு ஓட்ட போற ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபம் பண்ண போற ஆண்டவரே, அந்த பிசாசு அண்டரை தொந்தரவு பண்ணக்கூடாது, இவங்க ரத்தத்துல மூடிக்கொள்ளுங்க. நான் போற ஆண்டவரே, எனக்கு என்னை சுத்தி உங்க ரத்தம் அண்டரை மூடட்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணி போகணும். మనం ఫస్ట్ కట్టి ప్రార్థన చేసుకోవాలి. నా బిడ్డల్ని నన్ను కాపాడు, ఆ పిశాచుని మమ్మల్ని అటాక్ చేయకూడదని మనం కట్టి ప్రార్థన చేసుకోవాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம என்ன பண்றோம்? வெறும் கத்தியை மட்டும் எடுத்துட்டு போறோம். ఒక్క కత్తి మాత్రమే அவனை விட்டு நம்ம எத்த போறோம். అతను నెరిగా அவன் மறுபடியும் அவன் கத்தி எடுத்து நம்மளை வெட்டினா நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்கிறது? వాని కత్తి తీసుకొని మళ్ళా మమ్మల్ని నరికితే మనం ఎట్లా కాపాడుకోలేక ఉన్నాం. హల్లెలూయా. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? మనం ఏం చేయాలా? அவங்களுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? ఫస్ట్ మనం ఏం చేయాలా? பாதுகாத்துக் கொள்ளணும், కాపాడాలా. హల్లెలూయా. ஹெல்மெட் போட்டுக்கணும், మనం హెల్మెట్ వేసుకోవాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. வாசிங்க இப்ப யோவான் 17:11 படிங்க. நான் உலகத்திலே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஊழியம் முடிஞ்சிச்சு, దేవుని సేవకంతా ముగిచ్చా. ஏசப்பா பரலோகத்துக்கு போக போறாரு. ஏசப்பா பரலோகாనికి వెళ్తాడు. இந்த பூலோகத்துல இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? அவர் ஜெபம் பண்ணி தன்னுடைய 12 சீஷர்களை பாதுகாப்பா வச்சாரு. எந்த பிசாசு அவங்க தொடக்கூடாதுன்னு பத்திரமா வச்சுக்கொண்டாரு. ఈ భూమిలో ఉండేవాడు 12 సీసర్లు కాగా ప్రార్థించా, ఆ పిశాసు ముట్టకూడదని కాపాడుకోనా. இப்ப அவர் பரலோகத்துக்கு போக போறாரு. ఇప్పుడు పరలోకానికి వెళ్తాడు. அப்ப
ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இப்ப எனக்கு என்னது இந்த முடிஞ்சு போச்சு, என் ஊழியம் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் பரலோகம் வர போறேன், இந்த பிள்ளைகளை நீங்க விட்டுறாதீங்க, நான் எப்படி இங்க பாதுகாத்து ஒரு இச்சனோ அதே போல அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அவர் ஜெபிக்கிறாரு. అప్పా నేను పిదావే నీ దగ్గరికి వస్తాను, ఈ బిడ్డలు నేను ఎట్లా ఈ భూమిలో కాపాడుకోండి అదే తర కూడా నువ్వు కాపాడాలి ఇప్పుడు కూడా అని దేవుని దగ్గర ప్రార్థిస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. நாம என்ன பண்ணோம்? మనం ఏం చేయాలా? நமக்கு வயசு ஆகுது, మనకి వయసు అవుతుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. మా బిడ్డల్ని కాపాడుకో యేసయ్యా. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ఈ బిడ్డల్ని కాపాడుకో என் యేసయ్యా. மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. నా భార్యని కాపాడు. நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க నా ஆண்டவரே బిడ్డల్ని కాపాడుకో என்று அவங்களை பாதுகாப்பு வலையில கொண்டு வரணும். మన కాపాడే వాళ్ళలో తీసుకురావాలా. பாருங்க, ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஊழியர் இருந்தாரு. భయంకరమైన ఒక సేవకుడు ఉండే. அந்த ஊழியக்காரர்களை பார்த்தா 1 கிலோமீட்டர் முன்னாடி அந்த பேயெல்லாம் விடுவிடு நடுங்கும். 1 కిలోమీటర్ దూరంగా నా సేవకుని చూస్తానే పిశాచ అదరును. ஐயோ அந்த ஊழியக்காரரை என்னோட கூட்டி போவாதீங்க, ஐயோ அங்க மட்டும் என்ன கூட்டி போவாதீங்க அப்படியே கதறும். ఆ సేవకుని దగ్గర నన్ను తోడుకోపోవద్దండి అనేసి అదురును ఏడుస్తున్నా. ஆனா அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க. వాళ్ళ భార్య బిడ్డలంతా మెంట్లోళ్ళు అయిపోయారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் ஊழியக்காரா மாறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. సేవకు ముందర బాగానే ఉండ్రి. ஆனா எப்ப அவரு பேய் பிசாச ஓட ஆரம்பிச்சாரோ அவங்க பிள்ளைங்க எல்லாரும் பைத்தியமா பிடிச்சி ரோட்ல திரிவி ஆரம்பிச்சிட்டாங்க. వాళ్ళు పిశాచుల తోర్మేకి ఎప్పుడు సాట్ చేస్తున్న సేవకుడు వాళ్ళ భార్య బిడ్డలంతా సైకోల్ అయిపోయారు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஏன்னா இவரு அவரு பாதுகாத்துக் கொள்ள, அவங்க மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளல, వాళ్ళ భార్య బిడ్డల్ని కాపాడుకోలే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்ம அந்த பிசாச ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்மள பாதுகாத்து கண்டுதான் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள போய் ஓட்டணும். ఆ పిశాచు మన బిడ్డలు ముట్టక ముందరనే మన బిడ్డల్ని మన భార్యని కాపుదాని పెట్టేసి మనం పోవాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம எப்போ யாராவது போன் பண்ணி கேட்கும் போது உங்க அப்பா என்ன பண்றாங்க, உங்க அம்மா என்ன பண்றாங்க, உங்க அண்ணன் என்ன பண்றாங்க கேட்டா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க சொல்லணும். మనం ఎప్పుడైనా ఫోన్ చేసి అడిగితే ఏం చేస్తా ఉన్నారంటే ప్రార్థిస్తా ఉన్నారని చెప్పాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. எங்க அப்பா ஜெபம் பண்றாரு, మా తండ్రి எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. మా అమ్మ ప్రార్థిస్తుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. புரிஞ்சுங்களா? అర్థమైనా? எங்க அப்பா என்ன பண்றாரு, டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. మా తండ్రి ఏం చేస్తాడో టీవీ చూస్తా போன் ఉన్నాడు. பார்த்துட்டு இருக்கிறாரு. ఫోన్ చూస్తా ఉన్నాడు. அர்த்தம் அடிச்சிட்டு இருக்கிறாரு எங்க அம்மா. మా అమ్మ ఏమో మాట్లాడుతా எங்க ఉంది. அம்மா ஊர் சுத்த போயிருக்குது. మా తల్లి ఊరు చుట్టేకపోయింది. அப்படியெல்லாம் நம்ம பேர் வாங்க கூடாது. మనం అట్లా పేరు తీయకూడదు. எப்ப போன் பண்ணாலும் ఎప్పుడు ఫోన్ చేసినా அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. వాళ్ళు ప్రార్థిస్తా ఉంటారు. హల్లెలూయా. హల్లెలూయా. நம்ம வசனம் படிக்கலாம், మన వాక్యం చదవచ్చు. பிசாசு நம்மளோட பயங்கரமா படிச்சுக்கிறான். పిశాచ మనకంటే భయంకరంగా చదివింటాడు. ஏசாபாவோட போய் வசனத்தை எடுத்து காமிக்கிறான் அவன். ఏసప్ప దగ్గర పోయి వాక్యం ఎత్తి చూపిస్తాడు. இப்படி எழுதி இருக்குது பைபிள்ல బైబిల్ ఇట్లా రాసింది அப்படின்னு பிசாசு அப்படியே ஜோரா அப்படியே பேசுறான். పిశాచి జోరుగా ఏసప్ప దగ్గర మాట్లాడుతుంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, இன்னொரு ஊழியக்காரர் இருந்தாரு. ఇంకొక సేవకుడు ఉండే. அவன் இந்த ஊழியக்காரர் பயங்கரமா ஆண்டவர் பயன்படுத்தினாரு. భయంకరంగా దేవుడు 10 నడిపించాడు. நிமிஷம் பைபிள் படிப்பாரு, 10 నిమిషాలు బైబిల్ చదువును, 3/4 மணி நேரம் ஜெபிப்பாரு, 3 గంటలు ప్రార్థించిన, திருப்பியும் 10 நிமிஷம் பைபிள் படிப்பாரு, 10 నిమిషాలు ప్రార్థించిన, திருப்பியும் 3/4 மணி நேரம் 3 గంట సేపు జపం பஸ்ல చేస్తాడు. போனாலும் வழிய ரோட்ல போனாலும் படுத்தாலும் எந்திரிச்சாலும் என்ன பண்ணாலும் 10 நிமிஷம் படிச்சுட்டு ஆண்டவரே உங்க வசனம் எப்படி சொல்லுது ஆண்டவரே, அந்த வசனத்தை படி நான் இல்லையா ஆண்டவரே சொல்லி 3/4 மணி நேரம் ஜெபிப்பாரு. బస్సులో పోని ఏడైనా పోని 3 గంటలు ప్రార్థించిన, అయ్యా దేవా ఈ వాక్యం ఇట్లా చెప్తుందేనా ఏడుస్తాడు. திருப்பியும் 10 நிமிஷம் படிப்பாரு, తిరిగా 10 నిమిషాలు చదువును, திருப்பியும் 3/4 மணி நேரம் ஜெபிப்பாரு. తిరిగా 3 గంటలు ప్రార్థించిన. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. புரிஞ்சுங்களா? అర్థమైనా? புரிஞ்சுங்களா? అర్థమైనా? ஒரு கால்ல நம்ம நடக்க முடியுமா? ఒక కాళ్ళ నడిసే కావునా? ஒரே கால் நடக்க முடியுமா? ఒక కాళ్ళ நான் பைபிள் மட்டும் நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறேன். నేను బైబిల్ మట్ట పొద్దున్నింగా మాసారు நான் చదువుతాను. காலையில ஜெபம் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். నేను పొద్దున్నింగా ప్రార్థిస్తాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ரெண்டு செய்யும் போது நம்ம நடக்க முடியும், ஓட முடியும், ஓடியாட முடியும். మనం 2 చేసే కదా, పరిగెత్తే కావును నడిసే కావును. ஹல்லேலூயா. அப்ப ராத்திரி முழுவதுமாய் ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். నైట్ అంతా దేవుడు ప్రార్థిస్తా ఉండే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம ஜெபித்து இருக்கிறோம். మనం రక్షకులు వచ్చేదాడు ప్రార్థించిందాము. இப்பெல்லாம் ஜெபம் பண்ற முடியலப்பா, ఇప్పుడంతా ప్రార్థించే கை కలిగి வலிக்குது, கால் வலிக்குது. చెయ్యి నొప్పి, కాలు నొప్పి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மோசே మోసే 120 வருஷம் வரைக்கும் 120 ఏండ్ల గంట வாலிபனை போல இருந்தாரு. వాళ్ళు విసిన్నంటారనే ఉండే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 40 வருஷம் சாப்பிடாம குடிக்காம உபவாசம் பண்ணாரு. 40 ఏండ్లు 40 వర్షం 40 நாள் 40 రోజులు భోజనంలో నీళ్ళే ప్రార్థిస్తానే ஹல்லேலூயா. ఉన్నాడు. 120 வருஷத்துல அவர் என்ன பண்றாரு, 40 நாள் சாப்பிடாது இருக்கிறாரு. 120 ఏండ్ల గంట 40 రోజులు భోజనం చేయకుండా
சாப்பிடకుండా உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னல 120 வயசுல 40 நாள் சாப்பிடாம இருக்காரு, தண்ணி குடிக்காது இருக்கிறாரு. 120 ఏండ్ల 40 రోజులు భోజనము నీళ్ళు లేకుండా ప్రార్థించా. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம உபவாசம் பண்ணணும், మనం ఫాస్టింగ్ ఉండాలా. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிசாசு உபவாசம் இல்லாத வேற எதுலயும் போவான்னு. ఈ ఉపవాసం లేకుండా ఈ పిశాసు ఏంట్లోనే వెళ్ళదానంటాడు. அல்லேலூயா. 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 உபவாசம் பத்தாது, பாஸ்டிங் சால்தோ. பேய்கள் பிசாசுகள் பாதாளத்திலிருந்து அப்படியே எழும்பி வருகிறது இந்த கடைசி நாட்கள்ல. ఈ పిశాసులు భూమిని ఇంకా లేసి వస్తుంది అట్లే. நாம பண்ற உபவாசம், நாம பண்ற ஜெபம் போதாது. మనం చేసే ఉపవాసము చేసే ప్రార్థన చాలదు. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல பொல்லாத பிசாசுகள் எவனை வஞ்சிக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை கொலை செய்யலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறது. ఈ లాస్ట్ సమయం కాలంలో పిశాసు వంచకం చేసుకొని తిరుగుతుంది, ఎవరిని మింగుతాం ఎవరిని కొరుకుతామని. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் ஓட்டம் இருந்தாலும், கொஞ்சம் ஒரு கேப் இருந்தாலும் அந்த பிசாசு அது முடியா நுழைஞ்சிருவான். కొంచెం గ్యాప్ ఉండి కొంచెం సందు ఉండినా కూడా దాంట్లో వచ్చేస్తాడు. பாருங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி டைட்டானிக்னு ஒரு கப்பல் இருந்துச்சு. కొంచెం రోజులకు ముందర టైటాన్ అనేది ఒక కప్పల్ ఉండే, பெரிய కப்பல். అది పెద్ద కప్పలు. எவ்வளவு பெரிய கப்பல்? అది ఎంత పెద్దది? பெருசுனா பெருசு. పెద్దదంటే పెద్దది. ஒரு 1000 பஸ் சேர்ந்தா எவ்வளவு? 1000 బస్సులు சேர்த்து ఎంత ఉంటుంది? அவ்வளவு பெரிய கப்பல். అంత పెద్ద కప్పల్ అది. அதுல சின்ன ஒரு ஓட்டை, చిన్నగా ఒక తూట అయింది. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சின்ன ஒரு ஓட்டையில தண்ணி போனுச்சு, చిన్న ఒక బొక్కలాగా నీళ్లు పోయింది. அவ்வளவு பெரிய கப்பல் முழுகிருச்சு. అంత పెద్ద కప్పులను మునిగిపోయా. பிசாசு தேடுறது சின்ன ஒரு கேப், పిశాసు వెదికే చిన్న ఒక గ్యాప్, சின்ன ஒரு முறுப்பு, சின்ன ஒரு ஏமாத்தம், சின்ன ஒரு என்னது கோபம், சின்ன ஒரு எரிச்சல் தான் அவனுக்கு எல்லாமா இருக்குது. అది చిన్న కోపమో చిన్న మంటనో అదిదా వానికి ఒక గ్యాప్ గా ఉంటుంది. அல்லேலூயா. அந்த அல்லேலூயா. சின்ன காரியத்து மூலமா நம்ம வாழ்க்கையே அவன் அழிக்கலான்னு பாக்குறான். ఆ చిన్న కారం ఇంకా మన బతుకునే సెడుపుతాడు. நாம நினைக்கிறோம், ஐயா சின்ன ஓட்ட தானே, అయ్యా చిన్న గ్యాప్ దానే, ஐயா குண்டூசி ஓட்ட தானே, అయ్యా ఒక సూజిలాగా ఓటదానే, அது அவனுக்கு போதும். వానికి అది చాలు. அல்லேலூயா. அல்லேலూయా. நம்ம எல்லாரும் மொட்டி போடலாம், మనమందరూ మోకాలేస్తాం, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், మనమందరూ ప్రార్థిస్తాము. எல்லாரும் கண்களை மூடுங்க, అందరు కండ్లు మూయండా, எல்லாரும் நம்ம கண்களை மூடலாம், అందరూ మనం కండ్లు మూస్తాము, எல்லாரும் நம்ம கண்களை மூடுங்க. అందరూ కండ్లు మూస్తాము. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாம் பயபக்தியா ஆண்ட சமுத்திரத்துல అందరూ భయం భక్తిగా దేవుని సమూహంలో ఉంటాము. அன்னைக்கு ஒரு கழுதை மூலியமாய் ஆண்டவர் பேசினாரு, ఒక గాడిద ముఖాంతరంగా దేవుడు మాట్లాడాడు. ஒரு கழுதை மூலியமாய் ஆண்டவர் பேசினாரு. ఒక గాడిద ముఖాంతరంగా దేవుడు మాట్లాడా. அந்த கழுதை யாரிடத்துல பேசிச்சு? ఆ గాడిద ఎవరి దగ్గర మాట్లాడా? ஒரு தீர்க்கதரிசி இடத்துல பேசிச்சு. ఒక తీర్కదర్శి దగ్గర మాట్లాడా. நீ போகிற வழி தப்பு, నువ్వు పోయే దారి తప్పు. ஒரு கழுதை மூலியமாய் ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ఒక గాడిద ముఖాంతరంగా దేవుడు మాట్లాడే దేవుడుగా ఉన్నాడు. இன்றைக்கு நம் தேவன் என்னை கழுதையை போல நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. మన దేవుడు గాడిదలాగా మన దగ్గర మాట్లాడతాడు. மகனே மகனே, நீ பண்ணுகிற காரியம் தவறான காரியம், నువ్వు చేసే కార్యం తప్పైంది కూతురా. நீ செய்யற காரியம் எனக்கு பிடிக்கவில்லை, నువ్వు చేసే కార్యం ఇష్టంలే. இந்த ஒரு கழுதை மூலியமாய் ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறாரு. ఒక గాడిద ముఖాంతరంగా దేవుడు మాట్లాడతాడు. யாரிடத்துல பேசுகிறாரு? ఎవరి దగ్గర మాట్లాడతాడు? ஒரு பெரிய தீர்க்கதரிசி பேசுகிறாரு. పెద్ద తీర్కదర్శి దగ్గర మాట్లాడతాడు. அந்த தீர்க்கதரிசி தவறான வழியில போய் கொண்டிருக்கிறாரு. ఆ తీర్కదర్శి తప్పైన దారిలో పోతాడు. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, என் பிள்ளைகளை நான் திட்டுவேன், என் பிள்ளைகளை நான் கரெக்ஷன் பண்ணுவேன், నా బిడ్డల్ని నేను తిడతాను, నేను కలెక్షన్ చేస్తాను. எவ்வளவுக்கு எவ்வளவு என் பிள்ளைகளை நான் திட்டணும், எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைகளை கண்டிக்கணும், அவ்வளவுக்கு அவ்வளவா அவளை நேசிக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. నేను ఎంతకంత బిడ్డలు తిడతాను, అంతకంతకు నేను ఆ బిడ్డలు ప్రేమిస్తాను மகனே అంటాడు. மகளே, உன் காரியமாய் உன் சிந்தனையை தூக்கி குப்பையில போடு. నీ కార్యము నీ సింత బిడ్డ కొడుక తీసి పారేయి. என் வழியில நடந்து வா, நான் என்ன செய்யணும் அதே செய். నా దారిలో రా, నువ్వు నేనేం చేస్తాను అదే నువ్వు చేయి. நான் ராத்திரி முழுமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். నేను రాత్రి అంతా ప్రార్థిస్తా ఉంటాను. இன்றைக்கு நாம ஜெபிக்கிறோமா? ఈ రోజు మనం ప్రార్థిస్తామా? அந்த நாட்கள் எல்லாம் கடந்து போனது. ఆ రోజులంతా పోయింది. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை அன்போட பாசத்தோட நம்ம தேடினோம். రక్షింపు కొత్తలో దేవుని పాసంగా ప్రీతిగా మనం ఎదుగుతుమే. இன்றைக்கு அன்னைக்கு நாம ஆண்டவர் நம்மளை முகமுகமாய் பார்த்தாரு, பேசினாரு. இன்றைக்கு நம்மளை பார்த்து முகமுகமாய் பேசுகிறாரா?
இன்றைக்கு ஜெபம் இல்ல, ఇప్పుడు ప్రార్థనలే. நமக்கு நம்ம சிந்தனை வந்துருச்சு, మనకి మన చింత நம்ம వచ్చేసా, ஆசை வந்துருச்சு. మన ఆశ இது వచ్చేసా. பண்ணா இப்படி நல்லா இருக்குமே, ఇట్లా చేస్తే ఇట్లా ఉన్నాయి, அது பண்ணா அப்படி நல்லா இருக்குமே, అది చేస్తే అట్లా ఉండనే, ஓ அங்க போனா இப்படி ஆகுமே, అట్లా పోతే అక్కడ இங்க போனா இப்படி ஆகுமே. ఇక్కడ వస్తే ఇట్లా ఉన్నాయి. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, நான் பண்ணதை மட்டும் பண்ணுங்க. నేను చేసేది మాత్రం அவரு பண்ணது ஒண்ணே ஒண்ணு காரியம் தான். అతడు చేసింది ఒకటే ఒకటి. எவ்வளவு ஜனங்க வந்து ஏசப்பா எனக்கு பேய் ஓடணும், ஏசப்பா எனக்கு பிசாசு ஓடணும், அவரு விடாம தேடி வந்தாங்க. ఏసప్పని అయ్యో నాకు పిశాచు తోలు, నాకు అది తోలు అనేసి ఎంత జనం அவரு వచ్చారు. அவங்கள வச்சுட்டு உட்காந்துக்கல, అతని పెట్టుకొని కూర్చోలే. அவர் என்ன பண்றாரு, ஏன் நீங்கெல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, நான் ஜெபிக்க வேண்டும், என் ஆண்டவர் முகத்தை நான் தேட வேண்டும் என்று அவர் ராத்திரி முழுவதுமாய் பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாரு. మీరంతా పోండా పోండా అని నైట్ అంతా దేవుని ముఖం మాట్లాడుతానే ఉండే, ప్రార్థిస్తానే ఉండే. அவரு ஆளுங்க வராங்களே, ஜனங்க வராங்களே, ஐயோ அவங்கள போன் பண்றாங்களே, இவங்கள போன் பண்றாங்களே, அவங்களோட நேரத்தை செலவு பண்ணல. వాళ్ళు వస్తారు, వీళ్ళు వస్తారు, వాళ్ళకి ప్రార్థన చేయాలి, వీళ్ళకి ప్రార్థన చేయాలి, వాళ్ళ దగ్గర టైం పాస్ చేయలే. கை கால வலிக்குதான் செய்யும், செயలు కాలు నొప్పి వచ్చును. ஆண்டவர் காலையில இருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் இந்த இந்த நடந்து 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 போய் ஊழியம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. దేవుడు నడిసి 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 సేవకు చేస్తానే ஆனா ఉన్నాడు. ராத்திரி முழுவதுமாய் பிதாவத்தை ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நாளைக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் எங்க போகணும், நாளைக்கு எனக்கு பேசணும் என்று ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து கேட்டுக் கொள்ளுகிறாரு. రోజంతా దేవుడు అడుగుతాడు, రేపు ఎక్కడ పోవాలా, రేపు ఏం చేయాలనేసి నైట్ అంతా ప్రార్థిస్తానే ఉన్నాడు. இன்னைக்கு அந்த ஜெபம் எங்க போச்சு? ఇప్పుడు ఆ ప్రార్థన ఎక్కడ పోయా? இன்னைக்கு அவர் நம்மளோட முகமுகமாய் பேசுகிறாரா? ఈ రోజు మన దగ్గర ముఖముఖంగా அதே దేవుడు, ஆதியில இருந்த அன்பு நம்ம கிட்ட இருக்குதா? అప్పుడు ఉన్న ప్రేమ ఇప్పుడు ఉందా? எல்லாத்தையும் விட்டு விடுங்க, అన్ని ఇడిసిడాడా? அவர் சமூகத்தில் போய் விழுந்து கிடங்க இயேசுவின் நாமத்தினால. వాళ్ళ సమూహంలో పడి లేయండా అతని దేవుని సమూహంలో. அவர் சமூகத்துக்கு போகும்போதுதான் எல்லாம் நம்ம ஒரு பெரிய ஒளிக்காரப்பி சொல்லிக்கிறாரு, పెద్ద సేవకుడు చెప్పినాడు అతని நம்ம సమూహం. ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டா మన దేవునికి ముందర మోకాలు వేస్తే எல்லாரும் வந்து நமக்கு முன்னாடி முட்டி போட்டு நிற்பாங்க. అందరూ మనకి ముందర మోకాలు వేస్తారు. ராஜாக்கள் வந்து நம்ம முன்னாடி முட்டி போட்டு நிற்பாங்க. రాజాలు వచ్చి మనకి ముందర మోకాలు వేస్తారు. மந்திரிகள் வந்து நம்ம முன்னாடி முட்டி போட்டு நிற்பாங்க. మంత్రులు వచ్చి మనకి ముందర మోకాలు వేస్తారు. நாம போய் அவருக்கு முன்னாடி முட்டி போட்டாதான் வேற எல்லாரும் வந்து நமக்கு முன்னாடி முட்டி போடுவாங்க. మనం పోయి అతనికి ముందర మోకాలు వేస్తారు, అందరూ వచ్చి మనకి ముందర మోకాలు వేస్తారు. இன்னைக்கு அவர் முன்னாடி போய் நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறோமா? అతనికి ముందర పోయి మనం మోకాలు వేస్తామా? ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கலாம் ஒரு நிமிஷம். ఒక నిమిషం దేవుని దగ్గర ఒప్పిస్తాం. ஆண்டவரே மீண்டுமா என் ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஆண்டவரே. మిగిలిత తిరిగా నా ప్రార్థన లేని తండ్రి. ஆண்டவரே வசனத்தை நான் படிக்கிறதுனால, ஆண்டவரே உம்மை பற்றி நான் அறிகிற அறிவினால ஒன்றுமே நடக்க போதில்லை ராஜா. నీ వాక్యం చదివి నీ గురించి మాట్లాడితే ఏమి నడదు. உன் வசனத்தை படி நடக்கணும். నీ వాక్యం ప్రకారం నడవాలా. இரவு முழுவதுமாய் ஜெபித்தாரு, నైట్ అంతా ప్రార్థించా. நாம இன்னைக்கு இரவு முழுவதுமாய் ஜெபிக்க ஒப்பு கொடுக்க வேணும். మనం నైట్ అంతా ప్రార్థించాక ఒప్పియాలా. வெறும் துப்பாக்கி இருக்குது, வெறும் நமக்கு என்ன இருக்குது, வல்லமை கொடுத்துக்கிறான் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. ఇనుము తుపాకి ఉందే మనకి బలం ఇచ్చిండాడని మనం పోకూడదు. நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், మమ్మల్ని కాపాడుకోవాలి, குடும்பத்தை பாதுகாக்கணும். మన బిడ్డల్ని ஆண்டவரே அந்த பொல்லாத பிசாசை நான் ஓட்ட போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கெட்ட பிசாசை ஓட்ட போறேன் ஆண்டவரே. அந்த பிசாசு என் குடும்பத்தை பக்கி, என் வீட்டை பக்கி, என் வீட்டை பார்க்கவே கூடாது ராஜா. அந்த பக்கமே தலை வைக்க கூடாது ராஜா என்று ஜெபிக்கிறோம். మన కుటుంబరానికాக నాకాగా నేను ప్రార్థిస్తాను తండ్రి. నా కుటుంబరాన్ని నన్ను ముట్టకూడదు, చూడకూడదని நீங்க பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். குடும்பத்துல யாரு பலவீனம், அந்த பிள்ளைகளை யாரு பலவீனம், அவங்கள தொட்டு அவங்கள நாசப்படுத்தலான்னு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். మన కుటుంబరాన్ని ఎవరు బలవనగా ఉండారని వాళ్ళు చూస్తానే ఉన్నాడు పిశాచు. அதுக்கு நாம இடமே கொடுக்க கூடாது. దానికి జాగా ఇయ్యకూడదు. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும். మనం చేసే ప్రార్థన వాళ్ళని కాపాడేది. ஆண்டவர் கண்டிப்பது நல்லது, దేవుడు దండించేది మంచిది. அவர் நம்மளை திட்டுறது நல்லது. దేవుడు మమ్మల్ని తిట్టేది మంచిది. அது என்ன அர்த்தம்? దానికి అర్థం என் மேல இன்னும் ஆண்டவர் பாசமா இருக்கிறாரு, என் மேல இன்னும் ஆண்டவர் அன்பா இருக்கிறதா அர்த்தம். నా మీద దేవుడు ఇంకా ప్రేమగా ఉంటాడనేది అర్థము. எல்லாரும் ஜெபிங்க ஒரு நிமிஷம். అందరూ కండ్లు ஆண்டவரே எனக்கு ஆவியிலிருந்து அன்பை தாங்க ஆண்டவரே. అప్పుడున్న ప్రేమయే, ஆவியிலிருந்து ஜெபாவை தாங்க ஆண்டவரே. అప్పుడున్న ప్రార్థనయే, ஆவியிலிருந்து மன்றாட்டின் ஆவி எனக்கு தாங்க ராஜா. ఆదిలో మంత్రాడు ప్రార్థిస్తున్నాడు. ஆவியில ஒரு வசனம் வாசித்தால் அதிலே ஒரு மாசத்துக்குள்ள அழுது 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 ஜெபிப்பேன். ఆ
இன்னைக்கு நான் ஆயிரக்கணக்கான வசந்த படிக்கிறேன். ஆனால் இதயம் முன்ன கல்லு மாதிரியே இருக்குது ஆண்டவரே. హృదయం రాయిలాగానే ఉంది యేసయ్యా. என் இதயத்தை உடைங்க ஆண்டவரே. నా హృదయం எனக்கு அந்த ஜெபாவியை தாங்க ஆண்டவரே. ఆ హృదయం நான் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. పగలు ప్రార్థియాలప్పా. இயேசுவே உம்மை தேடுகிறேன் ராஜா. యేసువే నిన్ను వేడుకుంటున్నా. பாக்குற ராஜா. చూడాలప్పా. ஆண்டவரே முகமண்டமா என்னோட பேசுனீங்க. இன்னைக்கு நான் உங்களோட முகமண்டமா பேசணும். அன்னைக்கு தேடி வந்தீங்க. இன்னைக்கு என்னால தேடி வரணும். அன்னைக்கு பார்த்து பேசுனீங்க. இன்னைக்கு தேடி வந்து பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு அந்த ஆர்வம் இல்லை ராஜா. ஆண்டவரே இயேசுவா அந்த ஜெபாவியை தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த மந்தாத்தினாலே தாங்க ராஜா. அந்த கோபத்தை நாளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கையால் வலி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கோபத்தை நாளை இயேசுவை நாமத்தில் கொண்டுட்டார். அந்த அசுத்தாவிகள் இயேசுவை நாமத்தில் கொண்டுட்டார். இயேசுவே 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 ஹalleluya ஹalleluya கேளுங்க கேளுங்க ஆண்டவரே இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுத்துக்கிறோம் அப்பா. ఈ రోజు ఒప్పించున్నాం దేవా. మమ్మల్ని మార్చు నాయనా. మమ్మల్ని వాక్యం ప్రకారం మార్చు యేసయ్యా. அதே ஜெபாவை தாங்க ராஜா. అదే ప్రార్థన మాకు தாங்க ஆண்டவரே. தாங்க ஆண்டவரே. మాకు தாங்க ஆண்டவரே. ஜெபாவை தாங்க ஆண்டவரே. ప్రార్థన கடைசி நாட்கள் அதிகமாக ஜெபிக்கணும். కடைసి కాలంలో ఎక్కువగా ప్రార్థించాలి. ஜெபாவை தாங்க அப்பா அந்த ஜெபம் எங்களுக்கு கொடுங்க இயேசுவே கொடுங்கப்பா இயேசப்பா. వచ్చిన ఒకరికాగా ప్రార్థిస్తామయ్యా. தேவையோடு என்னோட வாஞ்சியோடு வந்தாங்களோ నేను అగత్తిగా వచ్చినా తండ్రి அந்த தேவையை சந்திங்க ராஜா. వాళ్ళ అగత్తిని அவர் கண்ணீரை படுங்க ராஜா. వాళ్ళ కన్నీరు ஆண்டவரே அப்ப வேதனை நீக்கப்படுங்க சுவாமி. వాళ్ళ బాధను తీసిపోయి ஒவ்வொருத்தரும் ஜெபாவை நீங்க தந்ததுக்காக நன்றி. ఒకరికి ప్రార్థన ఆవిచ్చిందని కదా நாங்க ஒன்றுக்கும் உதவாத இப்பையும் பேசியோம் ஆண்டவரே அப்பா வேண்டாத கடவுளே அப்பா ஒரு ஆண்டவரே அப்பா மண்ணாய் இருக்கிறோம் சுவாமி. మేమేమిటికి ప్రయోజనం లేకుండా మంచిగా ఉన్నాం యేసయ్యా. எல்லா துதி கன மகிமை இயேசு ராஜாதி ராஜாவுக்கே நாங்க செலுத்துகிறோம். తుది ఘనమ రాజాది రాజా యేసు రాజాకే చెల్లిస్తాము. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. యేసు నామ